Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் கிராமருக்கான செகண்ட் கிளாஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன நம்ம எல்லாமே டீடைல் பண்ணியாச்சு. இது எந்தெந்த எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுனா எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்க்கு யூஸ் ஆகும். பார்ட் 1 தான் இந்த வீடியோ. ஓகே. அதே மாதிரி நான் உங்களுக்கு அனிமேஷனா இங்க கொண்டு வந்தது இந்த சின்ன சின்ன குழந்தைகள் அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கிற இந்த பிபிடி காரணம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொஃபஷனல் பிபிடி ஆர் பிடிஎஃப் வச்சு படிக்கிறப்போ நமக்கு ரொம்ப சீரியஸா படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை வச்சு நான் கொண்டு வந்த ரீசன் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி நம்மளுடைய வயசு சின்ன வயசு தான், நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும். அதனாலதான் இங்கிலீஷ்க்கு இந்த மாதிரி. மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஷேப்ஸ் மட்டும் வச்சிருப்பேன், அதுக்கு வேற மாதிரி பிபிடி இருக்கும். அதே ஹிஸ்டரி ஜியாகிரபின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிபிடி நான் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து உங்களுடைய சைக்காலஜிக்காக தான். ஸோ அதனால நீங்க வந்து என்ன கண்டென்ட் இப்படி பிபிடி இப்படி இருக்கு, அப்போ கண்டென்ட் குழந்தை மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. எங்க இருந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன்னா நீட் டு சிங் இந்த மேமோட புக் இருந்து தான் கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த புக் எஸ்எஸ்சிக்கோ பேங்க்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் நவுன்? நவுன்னா என்ன? நவுன்னா பெயர் சொல் நினைக்கிறேன் தமிழ்ல. நவுன் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன். நவுன்ன்றது ஒரு நான் லிவிங் விஷயத்த நம்ம மீன் பண்றது. உதாரணத்துக்கு ராம்ன்றது ஒரு பர்சன். அந்த நேம் வந்து எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண போறது இல்ல. ராமுடு, ராமிங் இந்த மாதிரி வருமா? வராது. ஏன்னா அது வெர்பு கிடையாது, அது நவுன். டெல்லின்றது ஒரு பிளேஸ். ஸோ இது எல்லாமே நவுன். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நவுன். எத்தனை டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு? மொத்தம் நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் 5 டைப் நம்ம அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஓகே, ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்டிராக்ட் நவுன், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இவ்வளவு டைப்ஸ் இருக்கு இதுல. ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்ன? நேம் ஆஃப் ஸ்பெசிபிக் பர்சன் ஆர் பிளேஸ். ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். ஓகே, இதுதான் வந்து ப்ராப்பர் நவுன். என்னது? ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்கான பர்சன் ஆர் பிளேஸ். இப்போ வந்து ஸ்பெசிபிக்கான பிளேஸ்னா என்ன? நான் திருச்சி, நான் சென்னை. அப்போ வந்து நான் ஒரு ஊரை வந்து ஸ்பெசிஃபைட் பண்றேன். அப்போ அது வந்து ப்ராப்பர் நவுன். ராம் இஸ் மை ஃப்ரெண்ட். நான் ராமுன்னு போட்டிருக்கலாம், பட் ராம் இஸ் மை ஃப்ரெண்ட், என்னுடைய ஃப்ரெண்டு தான் ராமுன்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ இதுதான் ப்ராப்பர் நவுன். அதுக்கப்புறம் காமன் நவுன். காமன் நவுன்னா என்னன்னா ஜெனரல் நேம் ஆஃப் த பர்சன் ஆர் பிளேஸ், திங்ஸ். ஒரு பொதுவான காமனான பிளேஸ். இப்ப பாருங்க, திருச்சி, கூமாப்பேட்டி, இது ஒரு வில்லேஜ். அந்த பையன், அந்த பொண்ணு, அப்படி நம்ம இது ஸ்பெசிஃபை பண்றோம்ல, இது வந்து ப்ராப்பர் நவுனு. இது ரெண்டும் காமன் நவுனு. திருச்சி ஏன் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றீங்கன்னா என்னோட நேட்டிவ் திருச்சி. ஸோ திருச்சியை தான் நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றேன். கூமாப்பேட்டி ஒரு மீம்ல ஃபேமஸான ஒரு ஊர். ஸோ அதனால அது யூஸ் பண்ணேன். ஓகே, ஜெனரல் நேம் ஆஃப் பர்சன் அண்ட் பிளேஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு பாய், ஒரு கேர்ள், சிட்டி, பிளேஸ். த பாய் இஸ் பிளேயிங், தே ஆர் கோயிங் டு வில்லேஜ். புரியுதா? அப்போ ஒரு காமனான விஷயத்த நம்ம சொல்றது. இது வந்து காமன் நவுன். தேர்ட் திங், கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா ஒரு டீமா, ஒரு குரூப்பா, ஒரு கமிட்டியா இருக்கிறது தான் வந்து கலெக்டிங் நவுன் சொல்லுவாங்க. இப்போ இங்க பாக்குறோம் கலெக்டிங் நவுனை பொறுத்த வரைக்கும் இது டீம், ஆர்மி, கமிட்டி. ஒரு சென்டென்ஸ் வச்சு பார்ப்போமா? The folk of geese spends time in posture. இந்த geeseன்றது என்னன்னா கூஸ், அந்த வாத்து மாதிரி இருக்கும்ல, ஸ்வான்ஸ், டக்ஸ், இதோடைய ஃபேமிலியில வருது அந்த கீஸ். அப்போ அந்த கூட்டமா அந்த வாத்துக்கள் வந்து எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா பாச்சர், ஒரு வந்து அமர்ந்த ஒரு தண்ணீர் அண்டன்னு சொல்லலாம், ஒரு மிடோஸ் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்போ வந்து இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஃப்ளோக் ஸ்பென்ஸ். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நமக்கு? சிங்குலரா ப்ளூரலா? நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப் வந்திருக்கு. இது சிங்குலர் வேர்ப். எப்பப்போ ஒரு கலெக்டிவ் நவுன் வருதோ அது பக்கத்துல வர்றது சிங்குலர் வேர்பா இருக்கணும். ஓகே, இங்க ஜூரி. இங்க வந்து ஃபோக்ன்றது ஒரு குரூப் குறிக்குது. அந்த குரூப் ஆஃப் கீஸ் ஸ்பென்ஸ் எங்க ஸ்பெண்ட் பண்ணுது?
பாச்சர்ல ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல ஸ்பெண்டுன்னு வரல, ஸ்பென்ஸ் ஒரே ஒரு இதுதான். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஜூரி இஸ் டிசைடிங். அப்போ ஜூரின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, சிங்குலர் வேர்ப் வந்திருக்கு. புரியுதா? இதே கண்டிஷன்ல சிலது மாறும். இப்போ குரூப் ஆஃப் ஜூரி, இப்போ இந்தியன் ஜூரி, இப்போ வந்து ஸ்ரீலங்கன் ஜூரி, இந்த மாதிரி மாறும்ல. அப்போ ஜூரிலேயே குரூப் ஆஃப் ஜூரி இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ இந்தியன் ஜூரியில 4 பேருமே இந்தியன். அப்போ வந்து நம்ம அவங்க காமனா ஒன்னா நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அதுலயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருந்துச்சுன்னா நம்ம மாத்துவோம். இப்போ இதுக்கு கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ டீம், இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியானா இது இன்டர்நேஷனல் டீம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டீம் இந்தியா, இந்தியன் டீம் இஸ் பிளேயிங், எப்படி நம்ம சொல்லலாம். அதே ஐபிஎல்னு பார்க்கும்போது, இப்போ ஐபிஎல் வருதுல, ஐபிஎல்ல 10 டீம் கிட்ட இருக்கு. அப்போ நான் ஒவ்வொரு டீமும் நான் வந்து தனித்தனியா சொல்லி ஆகணும். அப்போ இந்தியன் டொமஸ்டிக் டீம்ஸ் ஆர், டொமஸ்டிக் டீம் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். டீம்ஸ் ஆர்னு அங்க வரும். புரியுதா டிஃபரன்ஸ்? இது குரூப்பா இருக்கிறது, இது வந்து ஒரே குரூப்பா சேர்ந்து இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். இப்போ இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, டேக் சிங்குலர் வேர்ப் யூஸ்வலி. இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன் வந்துச்சுனாலே நம்ம சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கணும். ஓகே, சிங்குலர் வேர்ப்னா ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்பெண்ட் ப்ரோ ப்ளூரல் சிங்குலர்னா எஸ்ல வரணும் அந்த மாதிரிலாம் நீங்க நினைப்பீங்க. அப்படி கிடையாது, அது வந்து வேற ரூல். இப்போ திங்க், திங்ஸ், இது வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல். நீட், நீட்ஸ், இந்த மாதிரிலாம் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மெட்டீரியல் நவுன். பேர்ல இருக்கு மெட்டீரியல் நவுன். என்னென்ன மெட்டீரியல்? கோல்டு, சில்வர், வுட், கிளாத்ல இருக்கிற அந்த ஃபேப்ரிக்ஸ், இதெல்லாமே மெட்டீரியல் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, the necklace is made up of gold, furniture is made up of wood, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. cannot be counted normally, இதுதான் மெயின். நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் அன்கவுண்டபிளா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதுதான் மெட்டீரியல் நவுனுடைய மெயினான விஷயம். ஓகே, அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்னா, ஒரு ஃபீலிங் நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, பட் மனசால உணர முடியும். உதாரணத்துக்கு லவ், ஃபீலிங், அதுக்கப்புறம் ஐடியா, குவாலிட்டி, ஆங்கர், ஹங்க்ரி, இந்த மாதிரிலாம். கோவப்படுறது, பசி, இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் தான் பண்ண முடியும், பட் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஆனஸ்டி, ஆனஸ்டின்றது ஒரு நேர்மை. அந்த விஷயம் நம்ம கண்ணில் பார்க்கலாம், பார்க்கலாம் மீன்ஸ் அவங்களுடைய செயல்ல, பட் அது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். பிரேவரி, ஹாப்பினஸ், இது எல்லாமே. Honesty is the best policy. People respect sincerity. அப்போ சின்சியாரிட்டின்ற ஒரு டைப் ஆஃப் குவாலிட்டி, ஆனஸ்டின்றது ஒரு குவாலிட்டி. இதை வந்து நம்ம பார்க்கவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது, டச் பண்ண முடியாது, கண்ணால பார்க்கவும் முடியாது, பட் ஃபீல் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான டாபிக், கவுண்டபிள் விசஸ் அன்கவுண்டபிள். அதாவது என்ன முடியவைகள், என்ன முடியாத நவுன்ஸ் என்று சொல்றோம். கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்னன்னா, கேன் பி கவுண்டட். புக்கு, ஆப்பிள், இதெல்லாம் எத்தனை இருக்குன்னு. நீங்க தண்ணி, வாட்டர் வந்து எவ்வளவு வாட்டர், வாட்டர்ஸ் 10 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அதோடைய யூனிட் வேணா நம்ம 10 லிட்டர்ஸ்ன்னு சொல்லலாமே தவிர வாட்டரை வாட்டர் தான் சொல்லி ஆகணும். அன்கவுண்டபிள். அதே மாதிரி ஃபர்னிச்சர், இது எல்லாமே இதோடைய எக்ஸாம்பிள் தான். ஓகே, இதோட டீட்டெயிலாக நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம்னா அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் செட் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ்க்கு, அதில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 120 ரூல் புக் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராமில் இருக்கு, அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அன்கவுண்டபிள் நவுன் ரூல்ஸ். அன்கவுண்டபிளுக்கான நவுன் ரூல்ஸ் என்னன்னா, ஆல்வேஸ் சிங்குலர் வேர்ப். ஓகே, ஆல்வேஸ் சிங்குலர் வேர்ப் தான் வரணும். நோ ப்ளூரல் ஃபார்ம். இப்போ குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்னு வராது, சாரி இன்ஃபர்மேஷன்ஸ்னு வராது, இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட், அதுதான் வந்து ப்ளூரல். நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்,
இப்படி சொல்லலாம். இல்லாட்டி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்படி சொல்லலாம். நீங்க என்ன இல்லாட்டி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்படி சொல்லலாம். ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் தேர் இஸ் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்படி சொல்லக்கூடாது. இது தப்பு. இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். இங்க என்ன வந்திருக்கு? சிங்குலர் verb. ஃபர்னிச்சர் இஸ் எக்ஸ்பென்சிவ். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? சிங்குலர் verb. ஏன்னா முன்னாடி ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்னு காட்டிலும் அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். நம்ம வந்து கணக்கிட முடியாத ஒரு நவுன். அதனாலதான் நோ ப்ளூரல் ஃபார்ம், ஆல்வேஸ் சிங்குலர் verb. இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி சீச்சர்ல எம்டிஎஸ்ல தான் கேட்டிருக்காங்க. 2023 2024ல இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஓகே, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இதுதான் நான் போனதுல சொல்லியிருந்தேன். பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பீஸ் ஆஃப் அட்வைஸ், குரூப் ஆஃப் ஃபர்னிச்சர். இப்போ வந்து தேக்கில் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு மரத்துல பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? குரூப் ஆஃப் ஃபர்னிச்சர் மேட் பை டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? He gave me a piece of advice. நிறைய அட்வைஸ் சொல்றாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? பீஸ் ஆஃப் அட்வைஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ கவுண்டபிள் நவுன்ல இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ருபீஸ், செகண்ட்ஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் நம்ம கவுண்டபிள் நவுன்ல சொல்லலாம். அதே அன்கவுண்டபிள் நவுன்ல மணி, டைம், நாலேஜ் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா ஸ்பெஷல் நவுன்ஸ். ஸ்பெஷல் நவுன்ஸ்னா என்ன? ஆல்வேஸ் சிங்குலர். எப்பொழுதுமே எது சிங்குலரா வரும்னா ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன், அட்வைஸ், சீனரி, ஒர்க் இது எல்லாமே ஆல்வேஸ் சிங்குலர் தான். அப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா பக்கத்துல இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இஸ்ன்றது சிங்குலர் வேர்பு, ஆறுன்றது ப்ளூரல் வேர்பு. இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வாஸ், இதோடைய பாஸ்ட் டென்ஸ் வேர். ஓகே, இதுதான் வித்தியாசம். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, பட் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நான் கொச்சன் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு இந்த வேர்ட்ஸுமே ஞாபகம் இல்லாம போயிடும். அதெல்லாம் நீங்க 120 ரூல் புக்ஸ் வந்து நான் பிடிஎஃப் வச்சிருக்கேன், குரூப்லயும் இருக்கு, அதை நீங்க எடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நவுன் வித் போத் ஃபார்ம்ஸ். ஒரு நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்ம்லயே வரலாம், இல்லாட்டி சிங்குலர் ஃபார்ம்லயே வரலாம்னா இதுதான் ஏர், ஏர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து மேல பார்த்தோம், அவனுடைய முடி கருப்பா இருக்கு, அவர்களுடைய முடிகள் கருப்பா இருக்குது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஃபிஷ்ன்றது ஒரு வெரைட்டி. இப்போ எனக்கு பிடிச்ச ஃபிஷ்னா சால்மன். இந்த ஃபிஷ் எப்படின்னா அந்த குரூப் மட்டும் தான் இருக்கும். ஃபிஷஸ்னா குரூப் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் ஃபிஷஸ். இப்போ ஷார்க்கு, அதுக்கப்புறம் சால்மன், அதுக்கப்புறம் மத்தி மீன், போனி ஃபிஷஸ், இந்த மாதிரி மீன்கள் தான். எல்லா மீனையும் நம்ம குரூப் பண்றோம்ல, இதுதான் ஃபிஷஸ். சிங்கிள் கேட்டகரியை மட்டும் நம்ம சொல்றோம்னா அது வெறும் ஃபிஷ் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். மீனிங் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் யூசேஜ். யூசேஜை பொறுத்து மாறும். நவுன்ஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். எந்தெந்த நவுன் ஆல்வேஸ் ப்ளூரல்ல வரும்? சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஸ்பெக்டக்கல்ஸ், பேண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் பேரா இருக்கு. பேர் ஆஃப் திங் நம்ம சொல்லலாம். பேர் ஆஃப் திங்ஸ். ஓகே, இப்போ வந்து சிசரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது சேர்ந்தாதான் சிசர். சிசர்னு நம்ம சொல்லக்கூடாது, சிசர்ஸ். அதே மாதிரி ட்ரௌசர், நம்மளுக்கு 2 கால் இருக்கனால அந்த ட்ரௌசர்ல 2 கால் போறதுக்கான அந்த திங் இருக்கு. அப்ப அது நம்ம என்ன சொல்லணும்? ட்ரௌசர்ஸ். பேண்ட்ஸ். இது வந்து ட்ரௌசர்ஸ்ன்றது அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ரெண்டுமே மாறும். ஒருத்தங்க சைட்ல ட்ரௌசர்ன்றது 3/4 இல்லாட்டி வந்து நம்மளுடைய நீ வரைக்கும் இருக்கிறது ட்ரௌசர். இன்னொரு லாங்குவேஜ்ல, இன்னொரு இங்கிலீஷ் டேர்ம்ல பார்க்கும்போது ட்ரௌசர்ஸ்ன்றது அவங்களுடைய பேண்ட்டை மென்ஷன் பண்றது. ஸோ 2 மீனிங் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெக்டக்கல்ஸ், பேண்ட்ஸ் இப்படிதான் நம்ம சொல்லணும். ஸ்பெக்டக்கல்ஸ்னா என்ன? கண்ணாடி. நம்மளுடைய ஸ்பெக்ஸ் 2 பேரா இருக்கு. நம்மளுக்கு 2 கண் இருக்கனால அது 2 பேரா, ஒரு பேரா இருக்கு. 2 பேர்னா 4 ஆயிரும். ஓகே, மை பேண்ட்ஸ் ஆர் நியூ. வேர் ஆர் மை சிசர்ஸ். ஓகே, வேர் ஆர் மை சிசர்னு இருக்கும். வேர் இஸ் மை சிசர்னு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க ப்ளூரல் வந்தா இங்கேயும் ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். இது ப்ளூரல் வேர்ப், இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு நவுன், ப்ளூரல் நவுன். இங்கேயும் பாருங்க ப்ளூரல் வேர்ப் தான் வரும். அதுக்கப்புறம் நவுன்ஸ் சிங்குலர்
பட் லுக் ப்ளூரல். இது வந்து சிங்குலர் தான், ஆனா பார்க்க ப்ளூரல் மாதிரி இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம்ல, இது எல்லாமே இது பார்க்க வந்து சிங்குலர் தான். மேத்தமெட்டிக்ஸ்னா மேக்ஸ் மட்டும்தான், குரூப் ஆஃப் மேக்ஸ்லாம் கிடையாது. பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் மட்டும்தான். பட் இது பார்க்க ப்ளூரல் மாதிரி இருந்தாலுமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கேட்பாங்க டைரக்டா. பாலிடிக்ஸ் இஸ் த டர்ட்டி, அப்போ வந்து இஸ். ஏன் இஸ் யூஸ் பண்றோம்? ஏன்னா இது சிங்குலர் தான், பார்க்க தான் ப்ளூரல், எஸ் வரனால ப்ளூரலா தெரியுது, பட் அது சிங்குலர் தான். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ப்ளூரல், எப்பொழுதுமே இது ப்ளூரல் மீனிங் தான் வரும். கேட்டல், கேட்டல்ஸ் கிடையாது, கேட்டல் தான். போலீஸ், பீப்புள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நிறைய ஒரு வேர்ட்ஸ்லாம் இருக்கு, அது 120 ரூல்ல பாருங்க. ஓகே. போலீஸ் ஹேவ் அரஸ்டட் thieves. போலீஸ் ஹேவ் அரஸ்டட் thieves. சிங்குலர், சாரி ப்ளூரல் வேர்ப் இங்க வந்திருக்கு. கேட்டில் ஆர் கிராசிங், மாடு வந்து அந்த மாட்டு குழு வந்து என்ன பண்ண அந்த குரூப் ஆஃப் கவ் கேட்டில் இதெல்லாம் வந்து கிராசிங் பண்ணுது, அந்த புல்லுல மேயுது சொல்றாங்க. அப்போ அந்த கேட்டில்ன்றது ஒரு குரூப்பை மென்ஷன் பண்றது, அப்போ அது என்னவா இருக்கும்? ப்ளூரல் தான் வரும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ரூல், ப்ளூரல் நம்பர்ஸ். இப்போ ஒரு நம்பருக்கு அப்புறம் ஆஃப்டர் 100க்கு அப்புறம் எஸ் வரக்கூடாது, 1000க்கு அப்புறம் எஸ் வரக்கூடாது, மில்லியனுக்கு அப்புறம் எஸ் வரக்கூடாது. நோ ப்ளூரல்ல தான் இருக்கணும். நோ ப்ளூரல் எஸ். எங்க எஸ் நம்ம யூஸ் பண்றோம் அடுத்த கண்டிஷன்ல சொல்றேன். 200 rupees, 200 rupees இங்கே தான் வரணும். 3000 people, peopleனாலும் ஒண்ணுதான், சிங்குலர் ப்ளூரல் தான். எப்ப தெரியுமா இது பீப்புள்ஸ்னு மாறும்? எப்ப தெரியுமா பீப்புள்ஸ்னு மாறும்? இப்போ இந்தியால நான் இந்தியன், இப்போ ஒருத்தவங்க வந்து அமெரிக்கன், இன்னொருத்தவங்க வந்து ஆப்பிரிக்கன். அப்போ இங்க என்ன சொல்லலாம்? குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள்ஸ். இந்த இடத்துல தான் பீப்புள்ஸ் நம்ம சொல்லணும். ஆனா இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது ஆல்வேஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும் பீப்புள்ன்றது. அதுக்கப்புறம் வித் ஆஃப் கூட வரும்போது, இப்போ மேல பார்த்தோம்ல ருபீஸ், அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ். இங்க பக்கத்துல ஆஃப் வந்துருச்சுன்னா முன்னாடி நம்ம எஸ் சேர்த்துக்கணும். இங்கேயும் நாங்க ப்ளூரல் ஃபார்ம்ல தான் வரணும். அப்போ இங்க ப்ளூரல் ஃபார்ம், இங்கேயும் ப்ளூரல்ல தான் வரணும். ஓகே. ஆஃப் வந்துருச்சுன்னா இதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன் ரூல், டவுன் ஆஃப்டர் டவுன், வில்லேஜ் ஆஃப்டர் வில்லேஜ். அப்போ எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்க, ப்ரோ இங்க டவுன் வந்திருக்கு, அப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ல வந்து டவுன்ஸ் ஆஃப்டர் டவுன் நம்ம சொல்லணுமா? டோர்ஸ் டு டோர்னு சொல்லுமா? டோர் டு டோர், ரோ அப்பான் ரோட். நவுன் ஸ்டேஸ் சிங்குலர், இந்த இடத்துல சிங்குலர் தான் இருக்கணும். அப்போ இங்க என்ன வரும்னா இஸ் தான் வரணும். டவுன் ஆஃப்டர் டவுன் இஸ் வெரி ஹார்ட், டோர் டு டோர் இஸ் ஸ்டெப் வெரி க்ளோஸ். இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், வெரி க்ளோஸ். அப்போ இது எல்லாமே சிங்குலர் கண்டிஷன் இருக்குன்னா சிங்குலர் வேர்ப் தான் வரப்போகுது. ஓகே. அதுக்கப்புறம் காமன் எரர், இப்போ வந்து நம்மளுக்கே பெரியமா பையன், சித்தி பொண்ணு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னுடைய கசின் சிஸ்டர், என் கசின் பிரதர், இல்லாட்டி மாமா பொண்ணு, அத்தை பொண்ணுலாம் இருந்தாங்கன்னா என்னுடைய கசின் சிஸ்டர், அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பட் அது தப்பு. கசின்ன்றதே ஒரு உறவு முறை தான். கசின் பிரதரோ கசின் சிஸ்டரோ கிடையாது, கசின். உங்களுடைய குட் நேம் என்னன்னு கேட்பாங்க. நேம்னு கேட்டாலே போதும், குட் நேம்னு ஒரு வேர்டே கிடையாது. இதுவுமே தப்பான ஒரு சென்டென்ஸ் தான். ஸ்ட்ராங் பிரீஸ், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு காத்துன்னு சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ட்ராங்கான விண்ட். பிரீஸ்ன்றது ஒரு அந்த கடலோரத்தில் அடிக்கிறது தான் ஸ்ட்ராங் பிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா இடத்துலயும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராங் விண்டு தான் சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கலெக்டிவ் நவுன் நம்ம பார்த்தோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஃப்ளோக் ஆஃப் கீஸ், அந்த வாத்து கூட்டங்கள். பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், ஹர்ட் ஆஃப் கேட்டில், பேக் ஆஃப் டாக்ஸ், ஃபிளிட் ஆஃப் ஷிப்ஸ். இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சாரி, ஷிப்ஸ், ஷீப்ஸ் இல்லை, அந்த கப்பல், நிறைய கப்பல் போதுல, அதுதான் ஃபிளிட் ஆஃப் ஷிப்ஸ். ஜெண்டர் இன் நவுன், மேஸ்குலின்னா என்னன்னா மேல் கேரக்டரை குறிக்கிறது. மேல், இப்போ லயன்னா அது ஆன் சிங்கம். அதே பெண்ணுன்னு நம்ம பார்க்கும்போது லயனஸ், பாய், கேர்ள், இந்த மாதிரி. காமன், நியூட்டர், இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. ஜஸ்ட்
மேஸ்குலின் ஃபெமைன் கேரக்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டுயல் ஜெண்டர். இப்போ ஆண் டீச்சராக இருந்தாலும் சரி, பெண் டீச்சராக இருந்தாலும் சரி, நம்ம காமனாக டீச்சர் தான் சொல்லுவோம். எப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா மேல் டீச்சர், ஃபீமேல் டீச்சர், நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு யார்ட்டாச்சும் கன்வே பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் டீச்சர், ஸ்டூடெண்ட், டாக்டர் இது வந்து டுயல் ஜெண்டர்னு சொல்லலாம், ஆர் நோ ஜெண்டர்னு சொல்லலாம். நோ ஜெண்டர் ஸ்பெசிஃபைடு. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஃபைனலாக என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு. என்னென்ன டைப்ஸ் நவுன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி கவுண்டபிள்னா என்ன, அன்கவுண்டபிள்னா என்ன, காமன் எரர் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் 120 ரூல்ஸ் டெய்லி. இன்னைக்கு நவுன் சொல்லியிருக்கேன்னா நவுனில் ஒரு பகுதி தான் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நவுனில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஓகே, இது உங்களுக்கான கொஸ்டின். மேத்தமெட்டிக்ஸ், த போலீஸ், ஈ கேவ் மீ அ பீஸ் ஆஃப். இது மூணுத்துக்கு ஆன்சர் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸுக்கு சப்போர்ட் கொடுக்கறத பொறுத்து தான் நான் அப்கமிங் டேஸில் கொண்டு வருவேன். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சாதான் நான் அடுத்த கிளாஸஸ்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நான் வந்து இங்கிலீஷ் கிளாஸை ட்ராப் பண்ணிட்டு மேக்ஸ்க்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, எஸ்எஸ்சிக்கான ஸ்டடி பிளானை நான் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் 2 வீக்ஸ் கொடுத்துட்டேன். வீக்லி தான் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் இப்போ 3000 மெம்பர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு 4.4K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். உங்களுக்கு நோட்ஸ் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.